வணக்கம். நம்மளோட கதை ரொம்பவே வித்தியாசமான ஒரு இடத்துல, யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஆரம்பிக்க போகுது. வாங்க கதைக்குள்ள போகலாம். வீரநாராயண ஏரிக்கரை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே கொண்டாட்டம், பாட்டு, சந்தோஷம். மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி சமைச்சு சாப்பிட்டு ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அமைதியான அழகான சூழல்ல தான் நம்ம கதையோட ஹீரோ என்டர் ஆகுறான். அங்க பாருங்க, ஒரு குதிரை மேல ரொம்ப கம்பீரமா ஒரு இளவீரன் உட்கார்ந்திருக்கான். அவன்தான் வந்தியத்தேவன். அந்த ஏரிக்கரையில மக்கள் பாடுற பாட்டையெல்லாம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் சாதாரண பாட்டுங்க இல்ல, சோழ மன்னர்களோட வீர வரலாத்தையே சொல்ற காவியங்கள். அங்க ஒரு பாட்டு கேக்குது. அது யார பத்தின்னு தெரியுமா? மாவீரர் விஜயாலய சோழனை பத்தி. அவர் தன்னோட வாழ்க்கையில 32 போர்கள்ல சண்டையிட்டு உடம்புல 96 காயங்களை வாங்கியிருக்காராம். அந்த தழும்புகளை தான் அவர் ஆபரணமா போட்டுக்கிட்டார்னு அந்த பெண்கள் பெருமையா பாடுறாங்க. அடுத்த பாட்டு ஆதித்த சோழனோட புகழ பத்தி சொல்லுது. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, காவிரி ஆறு தொடங்குற இடத்துல இருந்து கடல்ல கலக்கிற வரைக்கும் வரிசையா 64 சிவன் கோவில்களை கட்டியிருக்காரு. சோழர்களோட பக்தியும் அவங்க செஞ்ச சேவையும் இதுல நல்லாவே தெரியுது இல்லையா? இன்னொரு பக்கம் ஒரு இளம்பெண் ரொம்ப உற்சாகமா பராந்தக சோழனை பத்தி பாடுறா. பாண்டியர்கள், பல்லவர்கள், சேரர்கள்னு எல்லாத்தையும் ஜெயிச்சு கடல் தாண்டி ஈழம் வரைக்கும் படைய அனுப்பி வெட்டிக்கொடி நாட்டினவர்தான் பராந்தக சோழன். வந்தியத்தேவன் இதையெல்லாம் கேட்டு அப்படியே மெய்மறந்து போயிடுறான். அந்த அழகான காட்சியிலையும் அந்த பெண்களோட பாட்டிலையும் அவன் மனசு வஞ்ச மயங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் குதிரையிலிருந்து இறங்கி அவங்களோட சேர்ந்து ஆடலாமான்னு கூட யோசிக்கிறான். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு தென்மேற்கு திசையிலிருந்து ஏதோ ஒண்ணு வருது. அத பார்த்ததும் எல்லாரோட கவனமும் அந்த பக்கம் திரும்புது. பாட்டெல்லாம் நிக்குது, சிரிப்பெல்லாம் அடங்கி போகுது. அன்னப்பறவை மாதிரி வரிசையா சில படகுகள் வருது. அதுல ஒரு படகுல இருந்து கையில கூர்மையான வேல்களோட வீரர்கள் கரையில குதிக்கிறாங்க. குதிச்ச வேகத்துல அங்கிருந்த மக்களை பார்த்து போங்க போங்கன்னு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிம்மதியான திருவிழா சூழல் ஒரே நொடியில செதறி போகுது. எதுக்கு வரட்டுறாங்க, யாரு வர்றாங்க, ஒண்ணுமே புரியாம மக்கள்லாம் அவங்கவங்க சாமான எடுத்துக்கிட்டு பயத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சந்தோஷமான ஏரிக்கரை இப்போ ஒரு விதமான பதட்டத்துல மூழ்கிடுச்சு. எல்லாருக்கும் ஒரே குழப்பம். நம்ம வந்தியத்தேவனுக்கும் அதே குழப்பம்தான். இதுக்கு என்ன பதில்னு தெரிஞ்சுக்க பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஒரு பெரியவர்கிட்ட போறான். ஐயா, யார் இவங்க? ஏன் இப்படி மக்களை விரட்டுறாங்க? அந்த படகுகள்ல யார் வர்றதுன்னு படபடன்னு கேள்விகளை கேட்கறான். அவன் மனசுல இருந்த அத்தனை கேள்வியும் நம்ம மனசுலயும் இருக்கு இல்லையா? அந்த பெரியவர் எதுவுமே பேசாம படகுகளுக்கு நடுவுல உயரமா பறந்துட்டு இருந்த ஒரு கொடிய கை காட்டுறார். வந்தியத்தேவன் உத்து பாக்குறான். அதுல ஒரு பனை மரத்தோட சின்னம் இருக்கு. அவனுக்கு அந்த சின்னம் பரிச்சயமான ஒண்ணுதான். ஆனா அதோட முழு அர்த்தமும் அந்த நிமிஷம் அவனுக்கு உரைக்கல. இப்போ அந்த பெரியவர் ஒரு பெயரை சொல்லப் போறாரு. அது வெறும் பெயர் இல்ல, சோழ தேசத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பெயர். அந்த முதியவர் கேக்குறார், தம்பி, பனைமரக் கொடி பழுவேட்டரையர்களோட கொடின்னு உனக்கு தெரியாதா? இந்த பேரை கேட்டதும் வந்தியத்தேவன் ஒரு கணம் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். ஆமா, வர்றது வேற யாரும் இல்ல, மாவீரர் பழுவேட்டரையர். சே, யார் இந்த பழுவேட்டரையர்? எதுக்கு அவர் பேரை கேட்டதும் எல்லாருக்கும் இப்படி ஒரு நடுக்கம்? வாங்க அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கதைய பார்க்கலாம். மூத்த பழுவேட்டரையர். அவர் தன்னோட வாழ்நாள்ல சின்ன சின்ன சண்டைகள் இல்ல, 24 பெரிய போர்க்களங்கள்ல நின்னு ஜெயிச்சவர். அவர் காலத்துல சோழன் நாட்டிலேயே அவருக்கு நிகரான ஒரு வீரர் கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப அவரு போருக்கு போறதில்ல. ஆனா அவரோட அதிகாரம் இன்னும் வலுது. சோழ சாம்ராஜ்யத்தோட தன அதிகாரி, அதாவது ட்ரெஷரர், தானிய களஞ்சியங்களுக்கு தலைவர், வரி வசூலிக்கிற அதிகாரி, இப்படி எல்லா முக்கியமான பதவியும் அவர் கையில தான் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா சக்கரவர்த்தி சுந்தர சோழருக்கு அடுத்தபடியா சோழ தேசத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஆள் இவர்தான். இப்படி ஒரு மாவீரரை நேர்ல பார்க்க போறோன்னு வந்தியத்தேவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆவல் வருது. ஆனா அந்த ஆவல் அடுத்த நொடியே அடங்கி அதுக்கு பதிலா ஒரு விதமான அச்சம் அவன் மனசுக்குள்ள வருது. ஏன்னா அப்பதான் அவனுக்கு தன்னோட பயணம் ஞாபகத்துக்கு வருது. அவன் ஒரு சாதாரண பயணி இல்ல, பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலன் கொடுத்த ஒரு ரகசிய ஓலையை சுமந்துகிட்டு ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கான். இப்போ பழுவேட்டரையர் கண்ணுல படுறது அவனுக்கு ரொம்பவே ஆபத்து. ஆக கேள்வி இதுதான். ஒரு பக்கம் சோழ ராஜ்யத்தோட அசைக்க முடியாத சக்தியா பழுவேட்டரையர், இன்னொரு பக்கம் ஒரு ரகசிய ஓலையோட தனியாளா வந்தியத்தேவன். இவ்ளோ பெரிய சக்திக்கு முன்னாடி வந்தியத்தேவனால தன்னோட பயணத்தை வெற்றிகரமா முடிக்க முடியுமா?